அவர் பேசுனதுக்கு காரணமே இந்துக்கள் தான். இப்போ இந்துக்களுக்கு தைரியம் இல்லை. அப்போ இந்துக்களுக்கு இப்போது சொரணை இருக்கணும். இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் ஒற்றுமை கிடையாது தான். ஆனால் ஒரு சாரார் குரல் கொடுப்பார்கள். இல்லை, இந்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது என்னத்தையே பேசுகிற, நமக்கு என்ன வந்தது அப்படின்ற நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க. இதற்கு இன்னைக்கு அவர் ஏன் அப்படி பேசாத காரணமே இந்துக்கள் தான் காரணம். நான் அப்படி தான் சொல்லுவேன். அவர் பேசுனதுக்கு காரணமே இந்துக்கள் தான். நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. நீங்கள் ஓட்டு போட்டு அவர் வர வச்சுட்டீங்க. வர வச்சுட்டு அவர் ஏன் இப்படி பேசுகிறாங்க உங்களுக்கு கேள்வி கேட்கல. என்ன இல்லை, உங்களுக்கு தைரியம் இல்லை. இப்போ இந்துக்களுக்கு தைரியம் இல்லை. சரி, பரவாயில்ல, போனதெல்லாம் போட்டோம், ஆயிடுச்சு, 4 வருஷம் ஓடிட்டோம், இன்னும் ஒரு வருஷம் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. இனிமேலாவது இந்துக்கள் திருந்தி இந்த மாதிரி ஆட்களை இனிமேல் நீங்கள் தமிழகத்தின் தலைவர்களாக கொண்டு வராதீங்க. அப்போ இந்துக்களுக்கு இப்போது சொரணை இருக்கணும். அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியும். இந்துக்களுக்கு சொரணை இருக்க வேண்டும்.